பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் இன்று அவர் ஆஜராகியிருந்தார். உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியிலிருந்து புறப்பட்ட பிரதம நீதியரசர் பாராளுமன்ற கட்டட தொகுதியை சென்றடைந்தார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பேரணை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள விசேட தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் இரண்டாவது நாளாக இன்று ஆரம்பமாகின. 11 உறுப்பினர்களை கொண்ட இந்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 7 பேரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 4 அங்கம் வகிக்கின்றனர். பிரதம நீதியரசர் நீதிமன்ற கட்டட தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லும் வரையான காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசாரினால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் அங்கு வருகை தந்த சட்டத்தரணிகள் சிலர் ஊடகவியலாளர்களை நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்தனர். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்பாக பிரசன்னமாவதற்கு முன்னர் பிரதம நீதியரசர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். கோட்டை ஸ்ரீ நாகவிகாராதிபதி மாதுலுவாவை சோபித்த தேரரினால் பௌத்த மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பிரதம நீதியரசரை அரசியல் ரீதியில் பழிவாங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட குற்றப்பேரணியை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி நியாயத்திற்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த நாட்டு மக்கள் இறுதியாக செல்ல வேண்டிய இடமாக நீதிமன்றம் உள்ளது. அது எமது சொத்தாகும். நீதிமன்ற சுயாதீனம் நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் அனைவரும் நீதிமன்ற சுயாதீன தன்மையை வேண்டி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தினை சட்டத்துக்கு எதிரான அரசியல் அழுத்தங்களை பயன்படுத்தி தடுக்க முயல்வதை நிறுத்த வேண்டும். அநீதியை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கும் வரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டிற்காக சட்டத்திற்காக இந்த பயணத்தை தொடர நமக்கு வல்லமை கிடைக்க வேண்டும். දේශපාලන බලපෑම් ඇති කරමින් කරන අසාධාරණය මේ රටේ ගොඩක් දක්වා අපිට දෙනවා කියලා රට වෙනුවෙන් නීති වෙනුවෙන් ඒ ගමන යන්නට ශක්තිය ලැබේවා. ඒ වගේම අග්‍රමිෂ්ඨකාර அதேபோல் பிரதம நிதியரசருக்கு எதிராக உள்ள அனைத்து சவால்களையும் எவ்வித அச்சமுமின்றி வெற்றி கொள்ளும் வரை சக்தியும் வல்லமையும் கிடைக்க கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ශක්තිය ධෛර්යය දුනුවම් සරණ ලැබේවා. இதன்போது கத்தோலிக்க மத சார்பிலும் பிரதம நீதியரசருக்கு ஆசி வழங்கப்பட்டது. இன்றைய சமுதாயத்துக்குள் நீதி நியாயம் என்பன இல்லாமல் போயுள்ளமையை நாம் காண்கின்றோம். மக்களுக்கு அநீதியே இழைக்கப்படுகின்றது. இன்று நீதி நியாயத்திற்காக எமக்காக முன்னிற்கின்ற இவரை ஆசீர்வதிப்பீராக. மேலும் ஒரு விடயத்தினை நினைவுபடுத்த வேண்டும். பல்வேறுபட்ட விதத்திலும் குற்றங்களை இழைத்தவர்கள் வெளியில் நடமாடுகின்றனர். அதனால் அமைதியற்ற சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மீது தாக்குதல் மேற்கொண்டாலும் நாம் பதில் தாக்குதல் மேற்கொள்ள மாட்டோம். எம்மை தூற்றினாலும் நாம் தூற்ற மாட்டோம். அமைதியான முறையில் வெற்றியை நோக்கி செல்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதேவேளை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பலரும் ஒன்று கூடியிருந்தனர். இதேவேளை பிரதம நீதியரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு வழியில் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாராளுமன்றத்திலேயே சட்டவாக்கம் உருவாக்கப்படுகின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளையும் பாராளுமன்றமே உருவாக்குகின்றது. பாராளுமன்றத்திற்கு எதிராக இன்று உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்படுமாயின் அது மக்கள் தெரிவுக்கு எதிரான ஒன்றாகும். அதனால் மக்களின் தெரிவுக்கு முதலிடம் வழங்க வேண்டும். நீதிமன்ற வளாகத்திலிருந்து பிரதம நீதியரசர் வெளியேறியதன் பின்னர் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பிரதம நீதியரசருக்கு ஆசி வேண்டி நீதிமன்ற வளாகத்தில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த அமைதியான சத்தியாகிரகத்தை குழப்புவதற்கு இங்கு வந்துள்ள குழுக்களுடன் எந்தவித தொடர்பினையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த அமைதியான சத்தியாகிரகத்தை குழப்புவதற்கே அவர்கள் இங்கு வந்துள்ளனர். ஒரு திட்டத்துடனேயே அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட நீதிபதிக்கு அமைச்சர் ஒருவர் இதற்கு முன்னர் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும், வழங்காவிடில் நாம் தாக்குதல் நடத்துவோம் என கூறியிருந்தார். தாக்குதல் நடத்தப்பட்டது. நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு பல்வேறுபட்ட அரசியல் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டன. பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சில சட்டமூலங்கள் அரசியலமைப்புக்கு ஏற்புடையதல்ல என கூறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தற்போது பிரதம நீதியரசருக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டு வந்துள்ளனர். எதுவாக இருப்பினும் ஒரு விதிமுறை இருக்க வேண்டும். 10 கொலைகள் செய்த ஒருவருக்கு அவர் நிரபராதி என நிரூபிக்க 2 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. ஆனால் பிரதம நீதியரசருக்கு 1 வார காலமே வழங்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் கோரப்பட்ட போதும் அது வழங்கப்படவில்லை. உலகில் எங்கு குற்றம் சாட்டியவர்களே வழக்கை விசாரிக்கின்றனர். ககிலே மன்னனின் வழக்கில் கூட இவ்வாறானது ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. உலகில் முறைப்பாட்டாளர்கள் வழக்கை விசாரிக்கும் ஒரே நாடு இலங்கையே. முறைப்பாட்டாளர்கள் 7 பேர், மறுபுறம் 4 பேர். இதிலிருந்து தீர்ப்பு என்னவென்பது தெளிவாகிறது. வழக்கு விசாரணை ஒன்று தேவையில்லை. இன்று நாட்டில் உள்ள நிலைமை தெளிவாகின்றது. நிறைவேற்று அதிகாரம் பாராளுமன்றத்தை நிர்வகிக்கின்றது. அந்த 2 அதிகாரங்களையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு, அவர்களின் எதேச்சையான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு முன்னின்று மக்களின் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை நீதிமன்றத்திற்கே உள்ளது. அந்த நீதிமன்றத்தின் முதுகெலும்பை உடைத்து சர்வாதிகார அரசாங்கத்தை நோக்கி செல்கின்ற இந்த பயணத்தை நிறுத்துவதற்கு ஜாதி மத கட்சி பேதமின்றி, தொழிலாளர்கள் புத்திஜீவிகள் என்ற பேதமின்றி இந்த நாட்டை நேசிக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதி சோற்றையும் மதுபான போத்தலையும் வழங்கி இந்த குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அரசாங்கம் வீதியில் நிறுத்தியுள்ளது. இந்த குற்றப்பிரேரணையை எதிர்த்து 200-300 பேர் இங்கு நிற்கின்றனர். குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாக வெளியிலிருந்து சத்தமிடும் 500க்கும் அதிகமானவர்களை இங்குள்ள ஒருவரால் வீழ்த்த முடியும். அதனால் மனசாட்சிப்படி அதற்கு எதிராக கருத்து தெரிவித்தவர்களின் வார்த்தைகள் என்றாவது உண்மையாக அமையும். මෙත ඉඳලා ඒකට විරුද්ධව කතා කරපු අයගේ වචනය කවදා හරි සත්‍යයක් වෙයි.